welcome to Cook with Martina. Chicken liver and gizzard. ஈரல் கல்லீரல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இதை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஓகே, செய்யலாம் வாங்க. ஒரு pan எடுத்துக்கோங்க. அது சூடான உடனே கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹாட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு இதை தான் நம்ம சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. அது வெடிச்சு வரட்டும். 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துக்க போறேன். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை இப்போ சேர்த்துக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 தக்காளியை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் சேர்த்திருக்கேங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் நான் இப்போ சேர்த்த போறேங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சா இல்லையான்ட்டு. ஓகே, டன். இப்போ அடுத்தது நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்திக்க போறோம். 1.5 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கொரியாண்டர் மல்லித்தூள் அதை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் டர்மரிக் மஞ்சத்தூள். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கல்லீரலை நான் ஃபர்ஸ்டே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 விசில் விட்டு அதில் நான் சால்ட் சேர்த்திருக்கேன். அந்த சூப்பை தான் நம்ம இப்போ இது கூட சேர்த்து நம்ம நல்லா இந்த மசாலாவை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த சூப்பை நான் சேர்த்துருக்கேன். அதுலேயே நல்லா உப்பு இருக்குது. அதனால நான் இன்னும் உப்பு சேர்த்தாம இருக்கேன். ஏன்னா சூப்பில் உப்பு இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் குக் பண்ணிட்டு லேட்டராக நம்ம இன்னும் உப்பு தேவைப்பட்டா நம்ம போட்டுக்கலாம். நான் ஈரல் ஒரு 1/2 கிலோவும் கல்லீரல் ஒரு 1/2 கிலோவும் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ லிவரை சேர்த்துக்க போறோங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஈரல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலாவில் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் நம்ம வந்து அந்த கல்லீரலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். லிட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண விடலாங்க. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் சப்போஸ் இன்னும் ட்ரை ஆகலை அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நான் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன் இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ தான் ட்ரை ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ அது ஒரு நல்லா இருக்குங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு. கொஞ்சம் சால்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. நீங்களும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம்.
வெங்காயம் எதுக்கு எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வெங்காயம் தாங்க கடைசியாக நான் கார்னிஷ் பண்ண போகிறேன். அதை சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உங்கள் சிக்கன் லிவர் அண்ட் கிசர்ட் ரெடியோ ரெடி.